இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. முன்பே தகவல் தெரிஞ்சிருந்திருந்தா இன்னும் ஒரு துரிதமான நடவடிக்கை எடுத்திருப்போம். 2 நாள் கழிச்சு புகார் கொடுத்திருந்தாலும் அரசு பல்கலைக்கழகம் காவல்துறையினருக்கு சிறப்பான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்லி வைத்திருக்கிறோம். அண்ணே, அதுக்கு தானே சாட்டை எண்ணெய் அடிச்சுக்கிறேனே. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுமேன்னு தான் சாட்டை எடுத்து நாளை காலையில் எண்ணெயை அடிச்சுக்கிறேன். முன்பே பாலியல் குற்றத்திலே ஈடுபட்டு இருக்கின்றான். யுவர் ஆனர் மிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டர், ஸ்டேஷனில் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த கோர்ட்டு பிசின்னு ஒருத்தர் அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுவார். ரிப்பீட் அஃபெண்டரை பார்க்கணும், அதை ரவுடி ஷீட்டில் எழுதணும். மாதம் 21 நாளைக்கு ஒருக்கா பெரேடில் வந்து நிப்பாட்டணும். அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலே கை கால்லாம் நடுங்கும். இந்த குற்றத்தை அவன் பண்ணுறான்னா அண்ணே அது ஒரு நாள் குற்றமான எனக்கு சந்தேகமாக இருக்குண்ணே. அந்த எஃப்ஐஆரை படித்து பார்த்தா அது ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் அது நடந்தால் எனக்கு சந்தேகமாக இருக்கு. அதே இடம் அதே புஷ் திடீரென்ற உள்ளே வெளியே வந்தான் மாயாவி போல. எஃப்ஐஆரை டிராஃப்ட் பண்ணியிருக்கானுங்கண்ணே. இந்த விரச கதைகள்லாம் படிப்பாங்கல்ல, அது கூட இதை விட நல்லா எழுதுவாங்க. அதனால தான் நான் இவ்வளவு வேகமாக செல்வதற்கு காரணம், இன்னி நாங்கள் அரசியலை மாற்ற போகிறோம். இனி சித்தாந்தம் லொட்டு லொசுக்கு நார்த்து சவுத்து இதெல்லாம் நீ வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இவ்வளோ தூரம் பேசுவேன். நாளை காலையில் வந்து மத்திய அரசு டேக்ஸை குறைச்சி கொடுத்துட்டாங்கம்மா. நான் என்ன சொல்லுவேன், காலிலேருந்து தொண்டை தண்ணி கிளிய அது ஏன் கொடுத்தோம்னா அது டைரக்ட் டேக்ஸ் என்ன, அது இன்டைரக்ட் டேக்ஸ் என்ன, ஜிஎஸ்டி வசூல் என்ன, ஒரிசாக்கு எவ்வளோ போச்சு, குஜராத்துக்கு எவ்வளோ போச்சுன்னு 3 மணி நேரம் பேசிட்டு நானும் படுத்து தூங்கிடுவேன், நீங்களும் படுத்து தூங்கிடுவேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அங்கங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் இது வேலைக்காக சார், இவங்க புறமையை பிடிக்கணும், வேறு மாதிரி அரசியல் பண்ணணும். சொல்லுங்கண்ணா. ரகுபதி அண்ணா அப்படி சொல்லிங்கண்ணா. நீங்கள் ஒரு அண்ணன் சொல்கிற நியாயம் இருக்குது. ரகுபதி என்ன சொன்னார்னா, இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் யாராச்சும் வெட்ட வந்துட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அப்புறம் பாருங்கள், உங்களையும் வெட்டுங்கன்னு 4 பேர் தூண்டுறாரு. நீங்கள் ஏடா கூடமாக கேள்வி கேட்டால் அண்ணா பப்ளிக் பிளேஸில் ஒருத்தர் வெப்பன் கொண்டு வர்றான். எப்படி கொண்டு வர்றான்? வெஹிக்கிள் செக்கிங் இன்ஸ்பெக்டர் எங்கே போனார்? பப்ளிக் பிளேஸில் வெப்பன் கொண்டு வர்றான். சரி, என்ன கேஸ்னு? ஆடு திருடின கேஸ். திருநெல்வேலியில் ஆட்டை திருடிட்டாங்க. ஆட்டை விற்றதில் வந்த லாபத்தை ஷேர் பண்ணுறதுல பங்காளி சண்டை. பப்ளிக்கில் வெப்பனை கொண்டுட்டு கோர்ட்டு பிரிமைஸ் வாசலுக்கு வர்றான், விச் இஸ் அ சாங்டிஃபைடு ஜோன். நீதிபதிகள் போகிறாங்க, செக் பண்ணுவாங்க, காவல்துறை இருக்கும், பாம்பு டிஸ்போசல் ஸ்குவாட் இருக்கும் இல்லையாங்கண்ணே. ஒரு மாவட்டத்தில் முக்கியமான எதுங்க? எஸ்பி ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸு, நீதிபதி ஆஃபீஸ். 3 தானே. அங்கே உன்னால் பாதுகாப்பு கொடுக்க முடியும். அண்ணா 80% ஆஃப் போலீஸ் இஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம். குற்றத்தை தடுப்பதற்கு தான் 80% வேலையோ தவிர குற்றம் செய்த பிறகு வெத்தலை பாக்கு வச்சு அதுக்கெல்லாம் பழத்தை வச்சு சூடத்தை பற்றி வச்சு அண்ணே குற்றவாளி அண்ணே வாங்க. எப்படி வேலூரில் அரெஸ்ட் பண்ணாங்க? பாரதிய ஜனதா கட்சி தொண்டை விட்டல்குமார் வெட்டியாச்சு. நான் தொண்டை தண்ணி கிளிய சொல்கிறேன், அண்ணே அவங்க பஞ்சாயத்து தலைவர் தானே கொன்னது. இல்லை பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப நல்ல ஒரு கொல்லி. அடுத்த நான் அக்யூஸ் 2 பேர் கோர்ட்டில் போய் சரண்டராக இருக்குது, நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கான். அதை நான் ட்விட்டரில் ஃபோட்டோ பாருங்க பாரு, ஏன் வந்து அக்யூஸ் 2 பேர் உட்காந்து போய் பிடிச்சிட்டு வாங்க. வெக்கமா இல்லையா? ரகுபதி அண்ணன் பேசுறதுல ஒரு பேச்சானே, அண்ணன் பேசுறது, அவர் பேசுறது ஒரு அமைச்சர் பேசுகிற அழகாக இருக்கானே. இருக்கு இல்லைன்னு சொல்லுங்க. நீங்கள் இல்லைன்னு சொன்னால் நான் ப்ரூஃபை கொடுக்குறேன். அவங்க கட்சியில் இருந்தால் பொறுப்பில் இருந்தால் நான் சொல்கிறேன். அது இதுக்கு இந்த விதண்டாவாதமாக திருப்பி விட்டுட்டு இங்கே எங்கே ஏன் திருப்பி விடுறேன்? இதான் நான் கேட்குற கேள்வி. ஆனால் பத்திரிகை நண்பர்களுடைய நெஞ்சத்தையும் தொட்டுத்தான் நான் சொல்கிறேன்னே. உங்களுக்கு சார்பாகவும் நான் பேசுகிறேன். பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்தர் வெட்ட வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்னா, அப்போ அந்த பொறுப்புக்கு நீ லாயக்கில்லை, ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயான்னு அர்த்தம். நாங்கள் அமைச்சர்களாக இருந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒருத்தர் வெட்ட வந்தானா முதல்ல அவனை வெட்டுவோம். உனக்கு பத்திரிகையாளருக்கே உனக்கு நியாயம் கொடுக்க முடியல, என்ன துப்புக்கு உனக்கு அமைச்சராக இருக்க வேண்டும், வீட்டுக்கு போக வேண்டியதானே. அது பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் கேட்கணும், அண்ணே எங்களுக்கே உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல, எதுக்குன்னே அமைச்சர் பொறுப்பு, எதுக்குன்னே கார், எதுக்குன்னே கொண்டை, எதுக்குன்னே 2 போலீஸ், எதுக்குன்னே யூனிஃபார்ம் 2 பேர், ஆயுத பூஜைக்கு பூஜை பண்ணுறதுக்கான 2 பொது வச்சுருக்காங்க. அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து நன்றியை தெரிவித்து, ரொம்ப சீரியஸான இஷ்யூங்கண்ணே. நான் டைவர்ட் ஆகி வேறு இடத்துக்கு போக விரும்பலிங்கண்ணே. நாளை காலை 10 மணிக்கு உங்களை சந்திக்கிறோங்கண்ணே. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. காலைல 10 மணிக்கு வீட்டுக்கு வெளியே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க. பொதுமக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாமே தவறுதான். நான் அரசியல் வந்த பிறகு கூட்டணி கட்சி அண்ணன் சோப் போடுவார், பேச மாட்டார். இது ஒரே ஸ்டைல் தானே, 5th கியர்னே, வண்டி எடுத்தால் போயிட்டே இருக்க வேண்டியதான். நமக்கு இந்த சைடு கியர்லாம் கிடையாது. நான் அரசியலுக்கு வந்த பிறகு என்கிட்ட கேள்வி
யார் தவறு செய்தாலும் தவறுன்னு தான் நான் சொல்றேன். நான் எங்கேயும் வந்து ஊழல் சொன்னாலும் காமனாக சொல்றேன். நான் சில பேர் சொல்லுவாங்க மெச்சூர்டா பிஹேவ் பண்ணணும், அதுக்கான அரசியலுக்கு வரல. வீட்டில் விவசாயம் பார்த்துட்டு கம்மன் இருந்துக்கிறேன், அம்மாவோட இருந்துக்கிறேன் வயசான காலத்தில், அதுக்கான அரசியலுக்கு வரல. நீங்க எங்கிட்ட கேட்டீங்கன்னா என்னுடைய அரசியல் காலத்தில் நீங்க கேளுங்க தலைவா, நான் பதில் சொல்றேன். எனக்கு சந்தேகம் இது வரும் இதெல்லாம் வரும். அந்த வே the incident happened, the way the fellow was hiding in the bush, the way the fellow no CCTV is not functioning. அவன் CCTV கேமரா வறுத்துருக்கலாம் இல்லையா? அதனால CCTV அறுக்கிறதுனா வெங்காயம் ஆனாது, ஒரு குக்கி போட்டு எடுத்த கேமரா இருந்து போய் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா ஒருத்தன் அந்த புஷ்ஷுக்குள்ள இருந்து வெளியே வர்றான். அதுவும் அந்த எஃப்ஐஆர்ல சொல்றாங்க என்னை இந்த வழியிலே அழைத்து சென்றான்னா அவனுக்கு ரூட்டும் தெரிஞ்சிருக்கு. இந்த பில்டிங்க்கு ஒதுக்குப்புறமாக என்னை அழைத்து சென்றானா எந்த பில்டிங்க்கு பின்னாடி போகணும்னு தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து கூட காவல்துறை இவன் ரிப்பீட் அஃபெண்டர், மாட்டினது ஒருக்கா ரெண்டு முறை, மாட்டாதது 10 முறை 15 முறைன்னு புரிஞ்சுக்கிட்டாவே பிரச்சனை முடிஞ்சுதுன்னா. நன்றிங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சமய உரிமையும் சமூக நீதியும் பாதுகாக்கிற அரசு வந்து திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லி திமுக. நான் சத்தியமாக உங்கள்கிட்ட கேட்குறேன்னு நான் சத்தியமாக கேட்குறேன். என்னன்னே வெங்காய சமூக நீதி சொல்லிட்டுனே இன்னைக்கு இந்த பஞ்சாயத்து பண்ணிடுவோம், இன்னைக்கு பேசிடுவோம். பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் திமுக என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? மொத்தம் இருக்கிறதே 35 அமைச்சர். 35வது பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்கிறவங்க 35வது பொசிஷன். பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இன்னொரு அமைச்சர் 34வது பொசிஷன். பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இன்னொரு அமைச்சர் 32வது பொசிஷன். பட்டியலிடத்திலிருந்து வந்திருக்க இன்னொரு அமைச்சர் 28வது பொசிஷன். 28, 32, 34, 35 இதான். நான் கேட்குறேன்னே, ஏன்பா ஒரு பட்டியலின சகோதர சகோதரி ஒரு துணை முதலமைச்சர் ஆக்கியிருந்தா எவ்வளோ கம்பீரமாக இருக்கும். நாங்கள் முதலமைச்சர் ஆக்குகின்றோம், ஜனாதிபதி ஆக்குகின்றோம். ஏன்னா எங்களுக்கு ஜனாதிபதி ஆக்கணும், எல்கே அத்வானி ஐயாவும் நாங்கள் ஏன் ஆக்கல தெரியாமல் கேட்குறேன். பொருத்தமானவர், கட்சியினுடைய ஐடியோலாக். நீங்கள் யாரா பிரதீபா பட்டீல் அம்மா வாக்குனீங்க? காங்கிரஸ் கேட்குறீங்களா? சமூக நீதி பற்றி பேசுறதுக்கு வெக்க பண்ணுமையா? நீங்களா கட்சியில் இருக்கக்கூடிய சித்தாந்த பெரியவர்களை ஆக்காம, கிடைத்த முதல் வாய்ப்பு இஸ்லாமியர் ஏபிஜே அப்துல் கலாம், கிடைத்த 2வது வாய்ப்பு ராம்நாத் கோவிந்த் ஐயா பட்டியலின சகோதரர், 3வது வாய்ப்பு திரௌபதி முர்மு அம்மா பழங்குடியா. பார்த்து கத்துக்குங்கய்யா. பத்திரிகையில சும்மா வந்து அப்படி கரவேட்டை கட்டிட்டு வந்து பாஜகனா சமூக நீதிக்கு எதிரி. எத்தனை நாளைக்கு இந்த பஞ்சாயத்து பண்ணுறீங்க? நேற்று ஒரு தேவாலயத்துக்கு போறேன், ஒரு தேவாலயத்துக்கு போக விட மாட்டாங்க. அதான் பத்திரிகை நண்பர்கள்ட்ட இந்த தேவாலயத்தை சொல்லிட்டு இந்த தேவாலயத்துக்கு போக வேண்டியதாக போச்சு. லெஃப்ட்டில் வண்டி திருப்புற இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போயிட்டேன். ஏன்னா அங்கே வந்து அந்த ஃபாதரை மிரட்டுவாங்க. ஒரு சர்ச்சில் போய் ஒரு கிறிஸ்மஸுக்கு அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி 1 மணி நேரம் மாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு எத்தனை போலீஸ் போட்டு வச்சுருக்காங்க? 1000 போலீஸ் போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பக்கம் திருப்பி இருந்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கு. அதனால கேட்குறேன், பாஜகனா இப்படித்தான் அடைச்சி வச்சிரு, அதை யாராச்சும் உடைக்க முயற்சித்தாங்கன்னா முதல்ல அவர் அடைய. சமூக நீதி பற்றி கேட்குறேன். ஆனால் சமூக நீதியை பற்றி வர சொல்லுங்க, நான் திமுக யாரை வேணாலும் பேசுவேன். ஒரு அமைச்சர்லேருந்து மேலே யாரோ வர சொல்லுங்க. நீ சமூக நீதி என்ன பண்ணியிருக்கேன் பேசுவோம், நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் பேசுவோம். தமிழ்நாடு மக்கள் பார்த்து முடிவெடுங்க. நாங்கள் சமூக நீதிக்கு எதிரி 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 தொடர்ந்து நீங்கள் பேசுகிறீங்களா? வந்து பேச பார்க்கலாம். என்ன எதிரி? தமிழ்நாட்டில் $470 மில்லியன் எக்கானமி, 500 மில்லியன் கீழே இருக்கும், $500 பில்லியன் கீழே இருக்கும். இரட்டை டம்ளர் பீகாரில் இல்லைன்னா, இரட்டை டம்ளர் சிஸ்டம்னு பீகாரில் இல்லைன்னா, நான் போகிறேன் பீகாருக்கு அடிக்கடி, யூபியில் இல்லைன்னா இரட்டை டம்ளர். ஆய்வறிக்கை சொல்லுது தமிழ்நாட்டில் தான் இரட்டை டம்ளர்னுடைய பயன்பாடு அதிகம். என்ன சமூக நீதி பேசுகிறேன்? சொல்லு, தயவு செஞ்சு சொல்லுங்க. ஆனால் நான் அரசியல்வாதி கேட்குறேன், உங்களுக்கு கேட்கல. பட்டியலின சகோதர சகோதரி பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆனால் கொடியேற்ற முடியாது. தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்ட். யூபியில் இருக்கா, பீகாரில் இருக்கா? இல்லை. எத்தனை நாளைக்கு இதை பேசி பேசி ஜாதி அரசியல் பண்ணி மத அரசியல் பண்ணி வண்டி ஓட்டுவாங்க? காலைல 10 மணிக்கு பார்ப்பேன். நன்றி அண்ணா, நன்றி. கட்சியில் சேர்த்துறவங்கள சேர்த்துருவாங்க. அண்ணா இந்தாங்க அண்ணா, இதெல்லாம் உங்களுக்கே கொடுத்துறேன், எடுத்துக்கண்ணா. இந்தாங்க அண்ணா, தலைவா எல்லாம் ஆளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கண்ணா. இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. முன்னாடி வாங்க. எல்லாரும் அமைதியா போடுங்க.
ஆனால் என்ன வாய்ப்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் திமுக காரர் இல்லை என சட்டத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் அவர் திமுகவில் பொறுப்பில் இருந்ததாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்த அந்த காட்சிகளை பார்த்தும் மாணவி வன்கொடுமை சம்பவத்தில் சைதை திமுக பிரமுகருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பெண்கள், பெண் குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை எனவும் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்த அந்த காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். திமுக ஆட்சியிலிருந்து போற வரைக்கும் வெறுங்கால மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம். நீங்க பாத்துக்கங்க, நாங்க திரும்ப எலெக்ஷன் ஃபார்ம் எல்லாம் கொடுக்க போறது. நீ 1000 கோடி விடு, வீழ்த்திறக்க எல்லாம் பணம் கொடுக்காம தான் மறுபடியும் எலெக்ஷன் நிற்போம். என்ன வேணுமோ பண்ணி இனி சரி போடுறது கிடையாது. திமுக ஆட்சி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.